இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது ஏற்கனவே நான் செஞ்சுருந்த ஒரு ரெசிபி தான். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆரோக்கியமானது. அதனால் உங்களுக்கும் இந்த உணவை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோன்னு நினச்சி தான் நான் திரும்ப வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் சிம்பிளான பொருட்கள் தான். இப்போல்லாம் சொல்கிறாங்க நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிற சொல்லி. இது வந்து டயட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா, ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா. இங்கே நான் வந்து யானை கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க, பட்டர் ஃப்ரூட் ஒரு காய் தான் எடுத்திருக்கேன். இது தோல் எடுத்துட்டு சதைப்பகுதி, முட்டை 3 அவிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் வெட்டி கொள்கிறேன். அப்போ எங்களுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு லேஸு, அதாவது சின்னதாக உடச்சிக்கொள்ளணும். இப்போ நான் இதுக்கு மசாலா சேர்க்குறேன். இதுக்கு என்ன போடுறேன்னா, மிளகு 1 டீஸ்பூன் போல், துண்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இங்கே ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ அதை நல்லா சின்னதாக மேஷ் பண்ணிக்கிறோன்னா. நான் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நான் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த காலை உணவு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் பூச போகிறேன். இது சாண்ட்விச்சாக கூட சாப்பிடலாம். இந்த ப்ரெட்டை நான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வீட்டில் எல்லாருக்கும் இந்த காலை உணவு இந்த சாப்பாடு தான். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பட்டர் ஃப்ரூட் சீசன்னால் உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ சந்திப்போம். வணக்கம்.